புதினா மல்லி, கருவேப்பிலை தொக்கு, இஞ்சி ஊறுகாய், தக்காளி தொக்கு, பிரண்டை தொக்கு, நெத்திலி தொக்கு, பூண்டு ஊறுகாய், இட்லி பொடி எல்லாமே ருசிக்க ட்ரை ஃபிஷ் பவுல் 9786551109. வணக்கங்க. நம்ம கிட்ஸ் பிசினஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ்பா கனெக்ட்ல இருந்து ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணிருக்கோம் சவுத் ரோட்டரி ஹால்ல. இங்க வந்து ஒரு 40 குழந்தைங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட கைவினை பொருட்கள் தான். அவங்க ஹேண்ட்மேடா பண்ண ப்ராடக்ட்டை கொண்டு வந்து ஸ்டால் போட்டு இங்க சேல் பண்றாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஆண்டர்பிரனர் ஸ்கில்ஸை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக தான் நம்ம எடுத்த ஒரு சின்ன முயற்சி. இது ரொம்ப மிக எல்லா குழந்தைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அவங்க நிறைய வித்திருக்காங்க அவங்களோட பொருட்களை. ஸோ அதனால அவங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அவங்களோட சொந்த பொருளை வித்தது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு வருஷம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. நம்ம பிக்ஸ்பா கணக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்க ஈவெண்ட் எல்லாம் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது, ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றது, அவங்கள இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி நம்ம எஜுகேஷனல் விசிட் கூட்டிட்டு போவோம். அது போக நம்ம இதுல வந்து லீடர்ஷிப் ப்ரோக்ராம், மேடை பேச்சு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதை பத்தி எல்லா டீட்டெயிலுமே இந்த bigspaconnect.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அதுல இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்போ கிட்ஸ் பிசினஸ் எக்ஸ்போ ஈவெண்ட்ல வந்து நான் இந்த புக்கை நானே எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த புக் மெயின் பாயிண்ட் என்னன்னா இது வந்து என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் எல்லாம் கிட்ஸுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்து நான் இந்த புக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய இன்டராக்டிவ் அண்ட் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணா ஜாலியா பண்றதுக்கு நான் இந்த புக் எழுதியிருக்கிறேன். ஸோ இது வந்து நான் இன்னைக்கு வந்து மேயர் அங்கிள் கிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு. அதனால இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எங்கேயுமே பண்ணது கிடையாது. எனக்கு ரொம்ப நியூவா இருந்துச்சு. அதுவும் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. Good evening everyone. Today Kids Business Explore was conducting a good event for us because as a friendly group of school we have the children have written the most of the books according to the book. We have 160 they written and as well as they taught in the modern till even more than 41 books were sold. All the books were written by the students and we are having a good response from the teachers. Thank you. Warm greetings to I'm Facebook and I like this experience. This is first time for me and I wrote a book, authored a book, The Attack of the Bottle by the Dawn of the Aliens. My books, my 5 books are sold. Thank you. வணக்கம். நான் வந்து இந்த மதிமுத்து சார்பாக வந்து இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். இந்த ஸ்டால்ல வந்து பாத்தீங்கன்னா 90s மிட்டாய் கடைகள் நாங்க வச்சிருக்கோம். இந்த மிட்டாய் கடை வச்சதுனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பத்தின எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் பிரெனர்ஷிப் 2024. இந்த கிட் பிசினஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிதான் நான் இதை பண்ணிருக்கேன். ஸோ இந்த 90s மிட்டாய் கடை வந்து எல்லாத்துக்கும் ஒரு நினைவுகளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து யாருமே இந்த மிட்டாய்கள் பார்த்ததில்லை. ஒரு சில பேர்கள் வந்து இது என்ன மிட்டாய், இதெல்லாம் முதல்ல இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மிட்டாய் எல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும், இந்த ஜெனரேஷனும் இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும்ங்கிறதுக்காக தான் நாங்க இது பண்ணிருக்கோம். தேங்க்யூ. என் பேர் ரூபினி. இதெல்லாம் நாங்கெல்லாம் செஞ்சது நான் பேப்பர்ல செஞ்சோம், களிமண்ல செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் செய்யறதுக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க மொத்தம் 700 ரூபாய்க்கு வித்துருக்கோம். இன்னைக்கு வந்து இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேரு அஸ்விகா. நான் தான் இதெல்லாம் பண்ணேன். எங்களுக்கு நேற்றுதான் தெரிஞ்சிச்சு. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் கேன்வாஸ், இது 2 எங்க அக்கா பண்ணது, இதெல்லாம் நான் பண்ணது, இதெல்லாம் நான் பண்ண பாட்டில்ஸ், இது வந்து எம்சில் வச்சு பண்ண, இது வந்து ராக் வச்சு பண்ணது. தேங்க்யூ. உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.